பார்த்தீங்கன்னா தினேஷ்குமார். நான் வந்து வடவள்ளி கோயம்புத்தூர்லேருந்து வரேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஈவி கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் எல்லாம் சர்ச் பண்ணி ப்ரௌஸ் பண்ணும்போது பார்த்தேன். என்னோடய மோட்டிவ் பார்த்தீங்கன்னா ஈவி ரிலேட்டடாக லேர்ன் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதா என்னோடய மோட்டிவ். ஸோ அதை பற்றி நான் சர்ச் பண்ணிட்டுருக்கும்போது நான் ஃப்யூச்சர் ஈவி பற்றி கேள்விப்பட்டேன். ஸோ அது 3 days ஒர்க் ஷாப். அதில் பார்த்தீங்கன்னா நான் லேர்ன் பண்ணிக்கிட்ட திங்ஸ்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஈவி வெஹிக்கிள் ரிலேட்டடாக எல்லாமே ஃபுல்லாக கண்ட்ரோலர்லேருந்து ப்ரோக்ராமிங் ரிலேட்டட்ஸ் எல்லாமே நம்ம லேர்ன் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் கான்செப்ட் வைஸ். ஸோ அதில் வந்து டீப்பாக பார்த்திங்கன்னா நம்ம ஃப்யூச்சர் ரிவ்யூவில் எல்லாமே லேர்ன் பண்ணிக்கலாம். அதில் திங்ஸ் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டே 1 பார்த்திங்கன்னா அதுக்கான ப்ரெசன்டேஷன்ஸ் இருக்கும். வாட் இஸ் ஈவி, சோலார் அண்ட் மோட்டார் கண்ட்ரோல், மோட்டார் அண்ட் பேட்ரி, வாட் இஸ் த பிஎம்எஸ் ஃபங்க்ஷன், அதை பற்றி பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்கும். அண்டு நெக்ஸ்ட் ஆஃப் த செஷன் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ப்ராக்டிக்கலாக கண்ட்ரோலர், நெக்ஸ்ட்டு மோட்டார், டிசி அதில் என்ன பிஎல்டிசி மோட்டர் யூஸ் பண்ணுறோம், அந்த மாதிரி திங்ஸ் வந்து அதில் நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். இப்போ கண்ட்ரோலர் பார்த்திங்கன்னா அதுதான் நம்ம பிரெயின் அப்படின்னே சொல்லலாம். ஈவி பொறுத்தவரைக்கும் அது தான் பார்த்திங்கன்னா மொத்த ஓவரால் ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா மோட்டருக்கு இன்புட்ஸு, அந்த நம்ம ஈவியில் யூஸ் பண்ணுற த்ராட்டில், அதுலேருந்து வர இன்புட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி நம்ம கண்ட்ரோலர் தான் வந்து அது மெயின் ஃபங்க்ஷன் பண்ணும். அதை பற்றி நம்ம ஃபுல் டெப்த் நாலேஜ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த செஷனில் லேர்ன் பண்ணிக்கலாம். அண்ட் அனதர் செக்ஷன் நம்ம இங்கே இது பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து அது செக்ஷன் ஓரியன்டாக ஃபுல்லாகவே நம்ம ப்ராக்டிக்கலாக டேபிள் பெஞ்சில் வச்சு நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். அண்ட் தென் நம்ம ஈவி வெஹிக்கிளில் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, அதுக்கான கனெக்ஷன்ஸ் பற்றி நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். அண்ட் அதர் தன் தட் பார்த்திங்கன்னா ஒரு ஈவி மோட்டருக்குள்ளே என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம என்னென்ன சென்சார்ஸ் யூஸ் பண்ணுறோம், ஓவரால் ஈவியில் என்னென்ன சென்சார்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது அது ஃபுல் கான்செப்ட் நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். அண்ட் தென் பார்த்திங்கன்னா நம்ம தேர்ட் டே பிஎம்எஸ் இந்த சென்ஸ் பேட்ரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஒரு ஈவிக்கு தேவையானது நம்ம கண்ட்ரோலர் எப்படி மோட்டரை ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு கண்ட்ரோலர் தேவைப்படுதோ அதே மாதிரி பேட்ரிக்கு வந்து பார்த்திங்கன்னா பிஎம்எஸ் தேவைப்படும், பேட்ரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். அதுதான் ஓவராலாக நம்ம என்னென்ன பேட்டரியில் ஸ்டோர் பண்ணணும் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த டே ஃபுல்லாக நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். அந்த திங் பேட்டரியில் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் பேட்டரி இருக்குது அப்படிங்கிறது நம்ம ஃபுல்லாகவே லேர்ன் பண்ணிக்கலாம். லித்தியம் அயன், லித்தியம் ஃபெரோபாஸ்பேட், அந்த மாதிரி இருக்க எல்லா பேட்டரிஸ், என்னென்ன லெட் ஆசிட் பேட்டரி, இப்போ அதுக்கான டிஃப்ரென்சஸ், இந்த பாஸ்ட் என்ன யூஸ் பண்ணாங்க, இப்போ கரண்ட்டாக மார்க்கெட்டில் என்ன யூஸ் பண்ணுறாங்க, இப்போ அதுக்கான பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும், ஒவ்வொரு பேட்டரி யூஸ் பண்ணும்போது என்னென்ன பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் எப்படி இருக்கும், லெட் ஆசிட் பேட்டரி யூஸ் பண்ணால் அதோட பெர்ஃபார்மன்ஸ் அவுட்புட் ரேஞ்ச் எப்படி இருக்கும், அதில் எந்தெந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது ஃபுல்லாக நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பேட்டரி எப்படி பேக் பண்ணணும், அதுக்கான கால்குலேஷன்ஸ் அதை பற்றி நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பேட்டரி சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கான வோல்டேஜ், ஏஹெச் ரேஞ்ச் அதெல்லாம் ஃபஸ்ட்டு கால்குலேட் பண்ணிட்டு எவ்வளோ பேட்டரி யூசேஜ் இருக்கும், அதுக்குள்ளே பேட்டரி பேக்கப் எப்படி பண்ணணும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேட்டரி எப்படி பேக் பண்ணணும் கேஸ்க்குள்ளே, எத்தனை பேட்டரி, நம்பர் ஆஃப் செல்ஸ் வந்து எவ்வளோ தேவைப்படும் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம ஏஹெச் வோல்டேஜ் வேல்யூ வச்சு நம்ம கால்குலேட் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணி நம்ம பெஞ்ச் செட்டப்பில் அதுக்கான பேட்டரி பேக்கப் ரெடி பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது